அண்மைச் செய்தி நாகை மாவட்டம் அகழங்கன் மற்றும் வண்டலூர் ஊராட்சிகளில் அமோகமாக கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்று வருகிறது. பட்ட பகலில் படுஜோராக கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கள்ளச்சாராயம் விற்பனையை காவல்துறையும் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு விடுத்து வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் அகழங்கன் மற்றும் வண்டலூர் ஊராட்சிகளில் கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதை பார்த்து வருகிறோம். பட்டப்பகலில் படுஜோராக கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளச்சாராயம் விற்பனையை காவல்துறையும் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டை விடுத்து வருகின்றனர். நாகை மாவட்டம் அகழங்கன் மற்றும் வண்டலூர் ஊராட்சிகளில் அமோகமாக நடைபெறும் கள்ளச்சாராயம் விற்பனையை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களை நமது நாகை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பெண்களின் நகைப்பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவம் நடைபெற்று வருது. இந்நிலையில நாகப்பட்டினம் அடுத்த அகலங்கண்ணு பகுதியில அதே போல வண்டலூர் ஆகிய பகுதியில பட்ட பகல்ல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த சாராய பாட்டில்கள் விற்பனை செஞ்சு வராங்க. இது குறித்து காவல்துறை புகார் கொடுத்தும் காவல்துறை கண்டுகொள்ளாம இருந்து வருது. ஆனா இருந்தாலும் அதே பகுதியை சேர்ந்த அகலங்கண்ணு பகுதியை சேர்ந்த சுந்தரமூர்த்தி, வண்டலூர் பகுதியை சேர்ந்த அவரோட தம்பி ராஜேந்திரன் ஆகியோர் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை பண்ணி வராங்க. இது குறித்து அவர்கள் தைரியமா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாதுகாப்பு படைக்கு நாங்க பணம் கொடுத்தா வரோம், அவங்க மாமூல் வாங்குறாங்க, நாங்க என்ன பண்றது, அவங்க அதிகமா பணம் வைக்கிறோம், நாங்க அதிகமா விற்பனை செய்கிறோம்னு சொல்லிட்டு பகிரங்கமா பொதுமக்கள்கிட்ட சொல்றோம் இல்லை இருக்கு. இது குறித்து காவல்துறையினா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம சம்பவம் நாகப்பட்டினம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.